நான் என் பக்தர்களை தர்மங்கள் செய்வதற்கு தூண்டுகிறேன். எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களில் இருந்தாலும் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும், தன் கைப்பொருளில் தானம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தையும் தருகிறேன். நான் என் பக்தர்களை தண்டிக்கும்போது, பாபா என்னை எதற்கு இப்படி சோதிக்கிறாய், எதற்கு தண்டிக்கிறாய் என்று அரைகுறை பக்தர்கள் கேட்பார்கள். முன் செய்த வினையாலும் செய்கின்ற வினையாக இருந்தாலும் அதற்கு பரிகாரமாக இவை நடக்கின்றன என்பதும், இத்தகைய சில சோதனைகள் உனக்கு தண்டனை அல்ல, உபகாரமே என்பதையும் அறிந்து கொள். எனவே உனக்கு சோதனைகள் வருகையில் இது நான் தரும் தண்டனையாக நினைத்து கொள்ளாதே. உன் மீது கருணை வைத்ததால் உனக்கு செய்கின்ற உபகாரம் என்பதை நன்கு விளங்கிக் கொள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் எத்தனையோ என கணக்கிட முடியாது. அவ்வாறு இருந்தபோதும் என்னை அணுக வேண்டும், அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நான் தான் அருள்கின்றேன். இவ்வாறு தூண்டுதலை உண்டாக்கி பிழையை பொறுத்து என்னையும் கொடுத்து உதவுகின்றேன். முன்னம் ஒரு முறை புண்ணியம் செய்ததால் இப்போது நன்மை நடக்கிறது. புண்ணியங்கள் இவ்வாறு வேலை செய்யும் காலத்தில் மேலும் மேலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டால் பாவம் என்பதும் வராது. இந்த நிலையை நீங்கள் அடைவதற்காகவே வெளியே நல்லவர்களாகவும் உள்ளே கள்ளம் கபடு வஞ்சனை பொறாமை ஏமாற்று குணம் என திரிகின்ற உங்களையும் நான் ஆட்கொள்கின்றேன். எனது நாமத்தையும் சரித்திரத்தையும் நீ நினைப்பதற்காக படிப்பதற்காக தருகிறேன். கவலைப்படாதே.